நீங்கள் குடியிருந்த கோயிலை பாருங்க, ஒரு தண்ணீர் தொட்டிக்குள் எம்ஜிஆர் ராஜஸ்ரீ நாயகியோடு உன் விழியும் என் வாழும் சந்தித்தால், அந்த பாட்டில் காதல் பாடல் தான். அந்த காதல் பாடலில் எம்ஜிஆர் ஒரு முரட்டு பூ என்கின்ற கதாநாயகன், சற்று முரட்டுத்தனமானவர். அவர் கேரக்டரே அப்படித்தான். குடியிருந்த கோயிலில் இந்த பாபு எம்ஜிஆர் எப்படி உள்ள நுழைவார், எப்படி அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமாகவே எதையும் ஹேண்டில் பண்ணுவார், அந்த தன்மை விடாமல் தன் கதாநாயகியை இந்த பாடலில் அவ்வளவு நயமாக, அந்த முரட்டுத்தன்மை குறையாமல், அந்த கதாபாத்திரத்தையும் விட்டு கொடுக்காமல், அந்த வாளை வைத்துக்கொண்டு அந்த சோப்பு அந்த வாள் நுனையில் அதை குத்தி நீரில் அந்த நுரை வரை செய்து கதாநாயகியோடு இவர் இணைந்து பாடுவது, அந்த பாடலில் கதாநாயகியை அப்படி தொடுவது, அப்படி திருப்புவது, இதெல்லாம் பாருங்க லாவகமாக இருக்கும், நயமாக இருக்கும், காதல் ரசம் ததும்பும். ஆனால் கொஞ்சம் கூட நமக்கு முகம் சுளிக்கின்ற அளவுக்கு விரசமாக இருக்கவே இருக்காது. அதே படத்தில் நீயேதான் எனக்கு மணவாட்டி, எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேரும் அந்த ஊஞ்சல்ல இந்த பாட்டு, எம்ஜிஆர் அந்த காலை அப்படி நீட்டி அந்த தொடையில் அந்த நாயகியை உட்கார வைக்கும் விதம், உடல்கள் ஒட்டும் உறவாடும். ஆனால் அந்த படத்தில் இவர்கள் கதாபாத்திரம் என்ன, அதற்கு எவ்வளவு காதல் நெருக்கம் வேண்டும், அந்த காதல் பாடலை நாம் சுவைப்பது போல சின்னஞ்சிறார்கள் முதல் முதியோர் வரை அந்த காதலை வரவேற்பதாகவே எம்ஜிஆருடைய நெருக்கம் அமைந்திருக்கும்.